இப்போ நம்ம வந்து என் லஞ்ச் பேக் வந்து பார்த்துடலாம். அம்மா கீழே இருக்கு. நான் வந்து தெரியணும்னு சொல்லி தலைவாணிலாம் போட்டு ஏறி உட்காந்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த லஞ்ச் பேக். இது வந்து நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன்னா 150 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். க்யூட்டாகவே இருக்குது. என் பேக்குக்கு கொஞ்சம் மேட்சாக. என் பேக் வந்து ப்ளூ கலர், ஆனால் அது லைட் ப்ளூ, இது டார்க் ப்ளூ. பார்ப்போம் ஏதோ மேட்சிங்காக இருக்குன்னு. உங்களுக்கு என்ன கலர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து அந்த கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து க்யூட்டாக இருக்குது. டிமார்ட்டில் வாங்கினோம் 150 சொல்லி 150 ரேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கீழே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என் பேக் ஐயோ இது வேறு குஞ்சு. இது வந்து பேக்கோட ரெயின் கோட். ரொம்ப முக்கியம் பேக்குக்கு. உனி வந்து மழைக்காலம். ஸோ ரெயின் கோட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பேக்கோடய கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இதுதான் என்னோட பேக்கு. இதில் வந்து 1 2 3 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஜிப் இருக்குது. சைடில் இந்த மாதிரி 2 சைடுமே இருக்குது. கீழே ஜிப் கொடுத்துருக்காங்க. ரெயின் கோட் போட்டு வைக்கிறதுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன இதுவரை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம், வாட்டர் பாட்டில் பார்த்துட்டு ஸ்டேஷ்னரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட்டர் பாட்டில் இதுதான் என்னோடது. புதுசு. இதுவும் புதுசு. இந்த ரெண்டுமே புதுசு. பட் நான் யூஸ் பண்ணிட்டேன். வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் இருக்குமா? 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே யூஸ் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே சரி ப்ளீஸ் வேக்காடாக இருந்துச்சு. நான் போய் ஃபேன் போட்டு விட்டு வந்துட்டேன். சரி வாங்க வாட்டர் பாட்டில் பற்றி என்ன பேசிட்டோம் எனக்கே மறந்துச்சு. மாமா எல்லாம் விழுகுது. ஓகே தென் உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் பார்த்துலாம். இது வந்து 1 ருபீஸ். முதல் 19 தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே 2 ரூபாய் எச் பண்ணிட்டாங்க. முதல்ல வாங்கியிருக்கலாம். இந்த டிசைன்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிங்க் கலரில் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். பிளாக்கு வித் அதர் கலர்ஸில் வேணால் இருக்கும். பட் இந்த கலரில் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. முதல்ல நான் பார்த்ததில்ல. இந்த டைம் கூட நான் எடுக்கல. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எடுத்திருந்தான். அவன்கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அவனும் தேடி வேறு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்னு பார்த்து தான் இது எடுத்தான். இது வந்து எங்கே வைக்கலாம் மேலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டீல் பாட்டில். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 400 சம்திங் ஏதோ வரும். ஆனால் நான் ஆஃபரில் 200க்கு தான் வாங்கினேன். ஸ்டீல் பாட்டில் செம்மையாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் மீன். இப்போ நான் வந்து என்னோடய கீ செயின்லேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். இது வந்து என்னோடய கீ செயினை இப்போ தான் இந்த வருஷத்துக்கு தான் புதுசு எடுத்துருக்கேன். போன 2 வருஷம் ஒன்று தான் வச்சுருந்தேன். ஸோ இருந்தது என் பேகுக்கு மேட்சிங்காக. பேக்லேயும் மாட்டிப்பேன், இல்லைனா லஞ்ச் பேக்லேயும் மாட்டிப்பேன். நெக்ஸ்ட் பென்னுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்ரேஜு. பென் காமிக்கணும் ஒழிய கேட்ரேஜை காமிச்சிட்டேன் கைஸ். இதெல்லாம் எங்கள் கடையில் தான் எடுத்தேன். ஸ்டேஷ்னரி எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் கடையிலேருந்து தான் எடுத்தேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கி நோட்ஸு. இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஒன்று வச்சுருந்தேன். அதை காலி பண்ணிட்டேன். என்ன பண்ணி காலி பண்ணேன் நான் புக்கில் ஒட்டி இது எழுதி காலி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் கலர் கலராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அது எடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதுங்காட்டி நான் வந்து ஒட்டி எழுதணுங்கிறக்காகவே வந்து ஒட்டுறதுங்கிறக்காகவே வந்து எதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருந்தேன் முதலே. ஸோ நம்ம 7th எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இது என்னது இல்லை எங்கள் அண்ணாவது. நீ அவனுக்கு தேவையில்லை. நான் சரி புதுசுமாக தானே இருக்குது, எது புதுசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பழசே எடுத்துட்டேன். ஆமாம் போச்சு. காம்பஸ் இது பேர் என்ன, டிவைடர் இருந்துச்சு. காம்பஸ் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பிடிச்சி போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியல, கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நான் தான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பென்சில் ஷார்ப்னர். இதில் டிப் பென்சில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் தொலைச்சிட்டேன். கிட்ட அன்றைக்கி கொடுத்த அன்றைக்கி நான் எங்கே வச்சேன்னு தெரில. இது வந்து டிப் பாக்ஸ் உள்ளே கொஞ்சம் தான் டிப் இருக்குது. புதுசு வாங்கணும்.
சரி எடுக்கணும் வாங்கணும்ல எடுக்கணும். ஓகே இப்போ வந்து ஒரு ஆப்செட் இருக்குது, பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று, இது ஒன்று. ஓகே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லேபிள் வந்து நிறைய டிசைன் இருந்துச்சு, பட் வந்து எனக்கு ப்ளைன் தான் என் பேர் ஸ்டாம்பிக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ப்ளைன் தான் எடுத்தேன். இதை வைப்போம் இங்கே பிச்சிட்டேன். மேக்ஸிமம் பாய்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்சது, அதுவும் இந்த வருஷம் செம்ம ட்ரெண்டு, எனக்குமே பிடிக்கும். போன வருஷம் வந்து வேறு பிடிச்சிச்சு, இந்த வருஷம் வந்து இப்போ ட்ரெண்டுக்கு நான் மாறிட்டேன். ஸோ நருட்டோ எக்ஸாம் பேடு தான் guys. நான் பார்த்தோன்னே நான் இது எடுத்துக்கிட்டேன். எங்கள் அண்ணா நருட்டோ மட்டும் சிங்கிளாக இருக்க மாதிரி தான் எங்கள் அண்ணன் எடுத்துருந்தான். பாருங்கள். ஓகே நாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டே என்ன கொண்டு போகிறதுன்னு தெரியல, அதையுமே நான் எடுத்து வச்சுட்டு உங்கள் முன்னாடி தான் நான் எடுத்து பேக்கில் போடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா நோட்டு, இது வந்து பழைய நோட் தான். போன வருஷம் இங்கிலீஷ் கிளாஸ் ஒர்க்காக போட்டிருந்தேன். அது 2 குயர் போட்டிருந்தேன். இதுலேயே ஒரு குயர் அரை குயர் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அரை குயரா, ஐயோ எவ்வளோ கிழிச்சேன்னு தெரில, கிழிச்சிட்டேன். ஸோ 7th ரஃப் நோட்டுன்னு வேறு எழுதி வச்சுட்டேன் ஸ்டாம்ப் இருக்கிறதெல்லாம். நெக்ஸ்ட்டு என்னோட ஃபைல், இதுக்குள்ளே என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் அது காமிக்கணும். இது அப்போ இங்கே வச்சிடலாம், சென்டரில் இருக்கிறத அப்படி வச்சு. மோர்னி நருட்டோ யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கீழே என்ன கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுறீங்க? நருட்டோன்னு போட்டு பிளாக் ஹாட் கமெண்ட் பண்ணி, எனக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் ஹாட் கமெண்ட் பண்ணி. இந்த சேப்பை தச்சு. ஸோ வந்து டேபிள்ஸ், நான் டேபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கும் இருக்கட்டும். இது வந்து டைரி நோட்டு, எதுக்குன்னா இப்போ ஹோம்ஒர்க்லாம் எழுதி போட்டாங்கன்னா நான் மறந்துடுவேன். ஸோ வந்து எழுதி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு நேற்று தான் எடுத்தேன். அதுக்குள்ளே மேலே இந்த யூனிகார்ன் தொலைச்சிட்டேன். ஆனால் அது சூப்பராக இருக்குங்க கைஸ் பார்க்குறக்கே. இது எவ்வளோன்னு தெரியும், பச்சா கலர் இல்லை இருக்கு. நெக்ஸ்ட்டு இது 5 வருஷம் அப்சரா எரேசர், மறந்து போதுங்க சமைக்கலாம். இது வந்து ப்ளூ கலரில் தான் வேணும்னு சொல்லி எடுத்தேன். எனக்கு லைட் ப்ளூ கலர் தான் எடுத்துப்பேன், டார்க் ப்ளூ தான் இருந்துச்சு. ஸோ டார்க் ப்ளூ ஷார்ப்னர். நெக்ஸ்ட் இது வந்து பழைய பென், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே அழகாக வரும். எனக்கு எந்த பென் எடுத்தாலும் எனக்கு இந்த பெனில் தான் நான் எழுதுவேன். ஸோ நல்லா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கு. நெக்ஸ்ட் ஒரு அப்சரா பென்சில். டிக் பாக்ஸ், எதுக்குடா டிக் பென்சிலே இல்லாத டிக் பாக்ஸை மட்டும் யோசிக்காதீங்க, நான் வச்சுருக்கேன். ஒரு கிட்டே வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அது கிட்டில் கொடுத்த ஒரு கேரேஜ் போட்டேன். இதுதான் காய்ஸ் அந்த கிட்டு. 4மே ஒரே மாதிரி. இங்கே பாருங்க, இது அதே மாதிரி, பென்னும் அதே மாதிரி, இதுவும் அதே அந்த லேவண்டர் மாதிரி ஷேட்லேயே எல்லாமே வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த டிக் பென்சில் 0.7 mm. எங்கள் கேமரா கிட்டே வரல. சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு நான் என்னன்னே தெரில எனக்கு. நானும் சரின்னு இது லாஸ்ட்டாக காமிக்கிறேன். சரி ஒரு பெலிகான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், பட் பெலிகான் இல்லை. இது வந்து வேறு பென். இது வந்து பிடிச்சி எழுதுறதுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. 10 ரூபா பென் தான், ஆனால் பிடிச்சி எழுதுறதுக்கு க்ரிப்பாக இருக்குது. ஆமாம் போட்டேன் கைஸ், பென்னு ஃபஸ்ட் டைம் போட்டேன். இது வந்து கேட்ரேஜ் பென்னு, இந்த பெரிய பட்டனிப்பில் என்கிட்ட அந்த தான். இது மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். கேட்ரேஜ் போட்டு வச்சுட்டேன். நீ வந்து உங்கள் முன்னாடி தான் நான் ஃபஸ்ட் பவுச்சில் போட்டு அதை தூக்கி பேக்கில் போட்டு காமிக்கிறேன். பவுச்சில் மட்டும் போடலாம், பேக்கில் அந்த ஆமாம். இது பாருங்கள் கைஸ்,
நான் பெலிகான் நினச்சேன், பட் இந்த நிப்பில் இருக்க 1 யூஸ் பென் செம்ம அட்வான்டேஜாக வந்து பண்ணியிருக்காங்க. இதே ஒரு 1 மந்த் 1 இயர் கூட வரும். ஓகே, பெஸ்ட். லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிக்க வேண்டியது என்னோட பவுச்சு. இதுதான் காய்ஸ் அந்த பவுச். ஸோ வந்து சொல்லலாம் பார்த்தீங்களா, யூனிகார்ன் அதே கீ செயின் மாதிரி இருக்குது யூனிகார்னில். நான் நெக்ஸ்ட்டு லைக் அப்படின்னு சொல்லிட்டு யூனிகார்னு இதெல்லாம் எதுவுமே பிரிக்கல, அப்படி அப்படியே வச்சுருக்கேன். ஏதோ ஸ்பான்ஸ் போட்டுக்கல, ஆனால் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காய்ஸ் நல்லா இருக்கு, உள்ள வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே உள்ளே வச்சிடலாம். நம்ம வந்து அப்புறமா இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுல வந்து அப்போது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது குட்டி நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே இந்த கிட்டு அப்புறம் ஸ்கேல் எங்கே வச்சேன் தெரியல. அப்புறம் இந்த பென்சிலு இந்த பென்லாம் வச்சுட்டு முன்னாடி இருக்கிறதுல இந்த கேட்ரேஜ் பாக்ஸு, ஸ்டிக்கி நோட்ஸு, அதுக்கப்புறம் டிப் பாக்ஸு, டிப் பாக்ஸ், ஷார்ப்னர் முடிஞ்சால் வைப்பேன், எரேசர் முடிஞ்சால் வைப்பேன். ஸோ இதை அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். உங்களோட கேமராவை மறைக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் வந்து நான் பேக் பண்ணுறது மார்னிங் தான் நான் எடுப்பேன். ஸோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே சல்குடீஸ், மார்னிங் vlogல பார்க்கலாம்.